இந்த காயெல்லாம் இது மாதிரி நெருப்புல சுட்டு சாப்பிட்டு எத்தனை வருஷம் ஆகுது தெரியுமா? ஆமாங்க, இன்னைக்கு நானும் எங்க பசங்களும் திருட்டுத்தனமா பைத்தங்காய் பறிச்சு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். பைத்தங்கான்னு சொன்னாக்கா நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்ல, அதுவே காராமணின்னு சொல்லிட்டு சொன்னாக்கா தெரியும். சரி வாங்கடா பசங்களா போய் அந்த பைத்தங்காவை பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்க பசங்களும் கிளம்பிட்டோம். இப்ப நீங்க பாக்குற இதோடைய பேர் தான் பைத்தங்காய். இந்த பைத்தங்காவில 2 வகை இருக்குது. இப்ப நீங்க பாக்குறது நாட்டு பைத்தங்காய். இந்த பைத்தங்காவை வருஷத்துக்கு ஒரு டைம் மட்டும் தான் எங்க ஊர் பக்கம்லாம் பயிர் செய்வாங்க. இந்த பைத்தங்காவை நம்ம சாப்பிடுறதால ரத்தத்துல ரத்த சிவப்பு அணுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். இதனால நமக்கு ரத்த சோகை பிரச்சனை வராது. அது மட்டும் இல்லாம இந்த பைத்தங்காவில கால்சியம் மேக்னீசியம் அதிகமா இருக்கிறதால இதை சாப்பிடறதால நம்ம எலும்பு கூட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். குறிப்பா சொல்லணும்னாக்கா இதுல கரையக்கூடிய மற்றும் கரையாத நார்ச்சத்துக்கள் அதிகமா இருக்கு. அதனால இந்த பைத்தங்காவை நம்ம சாப்பிடறதால நம்ம உடல் எடை கூட ரொம்ப ஈஸியாவே குறையும். நாங்களும் பறிச்சுட்டு இந்த பைத்தங்காவை சுட்டு சாப்பிடலாமே சொல்லிட்டு விரவ வடிச்சு அதுல வச்சு இந்த பைத்தங்காவை எல்லாத்தையும் போட்டு சுட ஆரம்பிச்சோம். நல்லா சின்ன வயசா இருக்கும் போது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு இது மாதிரி நிறைய டைம் சுட்டு சாப்பிட்டு இருக்கோம் இந்த பைத்தங்காவை. ஆனா இப்ப இருக்கிற பசங்களுக்கு இது என்னன்னு கூட தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. நீங்க யாரெல்லாம் இது மாதிரி இந்த பைத்தங்காவை நெருப்புல சுட்டு சாப்பிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சரி முதல்ல ஒரு பைத்தங்காவை எடுத்து நாம சாப்பிடலாமே சொல்லிட்டு நானும் எடுத்து உரிச்சு சாப்பிட்ட பாருங்க, உண்மையாலுமே டேஸ்ட் வேற லெவல்ல இருந்துச்சு. உடனே எங்க பசங்க எல்லாரும் என்ன ப்ரோ சொல்ற, இவ்வளவு டேஸ்டா ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டுன்னு இந்த பைத்தங்காவை சாப்பிட ஆரம்பிச்சுட்டானுவா. பசங்களா என்னதான் நம்ம காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டாலும் இது மாதிரி திருட்டுத்தனமா பறிச்சு ஒரு பொருளை சாப்பிட்டாதான் அதோட டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். சரி சீக்கிரமா சாப்பிட்டு வாங்கடா, ஆளு யாராச்சும் வந்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்க பசங்களும் வேக வேகமா சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு.